நண்பர்களே வணக்கம். உங்கள் இயற்கை விவசாயி லோகு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் தயாரிக்கிறோம். அதாவது இப்போ பொட்டாஸ்னா உரக்கடையில் தான் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ நம்ம உரக்கடைக்கே போக தேவையில்லை, நம்மளே இயற்கை முறையில் பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வேஸ்ட்டான வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி தவறில்லை. இந்த மாதிரி ஒரு பேரலில் எவ்வளோ பழம் வேணாலும் போட்டுக்குங்க, அதில் தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம சாணப்பாசி கரைசல் அதுக்கு தேவைப்படும். இந்த சாணப்பாசி கரைசலை பற்றி வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சாணப்பாசி கரைசல் உள்ள 1 லிட்டர் ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாழைப்பழத்தை போட்டு கலக்கி விட்டால் ஒரே வாரத்தில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசை பூரா நமக்கு எடுத்து கொடுத்துடும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மண்ணும் வளமாயிரும், செடிக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், கிழங்கு நல்லா பாயிண்ட் வரும், மரவள்ளி கிழங்கு. அதே சமயத்தில் காய்கறியெல்லாம் நல்லா திரட்சியாக இருக்கும், காய் நல்லா வெயிட் வரும். உங்களுக்கு காய் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் கோணையாக போடுறது கூட ஒரே ஷைனிங்காக வரும். ஏன்னா தென்னை மரம் வாழை மரம் அனைத்துக்குமே பொட்டாஸ் தேவை. ஆனால் இப்போ இதான மீனமிலம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசலில் போடுறது. இதுக்கு முன்னாடி போடுற மீனமிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 நாள் வச்சுருக்குன்னு சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா நம்ம சாணப்பாசி கரைசலில் பண்ணுறதுனால ஒரு 10 to 15 நாளையில் தயாராகிடும். நாட்டு சக்கரை 4 ஒரு பங்கு இருந்ததுன்னா போதும். எப்பவும் போல் இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் வந்து எல்லாமே நறுசாக 2 நாளையில் கரைஞ்சிடும், எந்த கழிவுமே இருக்காது. இதை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு நாட்களும் குறையுது, செலவும் குறையுது. ஏன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். நாட்டு மாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும். அதில் இருக்கிற சாணத்தை ஒரு டைம் எடுத்து நம்ம அதை உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மீண்டும் மீண்டும் சாணம் இல்லைனாலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ நாட்டு மாடு இல்லாதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இது மீனமில் அங்கே சொல்லியாச்சு. பொட்டாஸ் கரைசல் தான் நம்ம அப்படியே சொல்லலை, ஏன்னா வாழைப்பழ கரைசல் அது நம்ம போய் எழுதி. நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த விதமான நாட்டு மாட்டுலேருந்து உங்களுடைய பாக்டீரியா நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதாவது இந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு பாருங்கள். நம்ம இந்த ரக நாட்டு மாட்டில் தான் இந்த மாட்டில் தான் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சாணியை கரைச்சி தண்ணியில் விடணும். விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா பாசி மேலே வரும். அந்த பாசியை எடுத்து தான் நம்ம இப்போ தெரியுது பார்த்தீங்களா பச்சையாக, இந்த மாதிரி பாசி வரும். இந்த மாதிரி பாசி வந்ததுனா தான் இந்த பாசியை எடுத்து நம்ம மறுபடியும் சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி சாணப்பாசி கரைசலாக கொடுக்குறோம். அந்த சாணப்பாசி கரைசலில் விளைஞ்சதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு கீழே வீடியோவாக காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வளமாக மாற்றுது, மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்துடுது, நோய் எதிர்ப்பு சக்தியை தருது, மண்ணை வந்து அப்படியே எவ்வளோ மலட்டுத்தன்மை அடைஞ்சிருந்தாலும் நல்ல மண்ணாக மாற்றி கொடுத்துது. இது சம்மந்தமாக நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மண் முதல் மகசூல் வரை எப்படி நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறது